ஹலோ ஆல். நேற்று நம்ம அந்த ப்ரீவியஸ் லெக்சரில் இது வரைக்கும் என்ன பார்த்துருக்கோம்னா 220 அந்த ப்ரீவியஸ் லெக்சரில் இது வரைக்கும் டிவிடெண்ட்ஸ் அண்ட் டீம் டிவிடெண்ட்ஸ் ரெண்டு பார்த்து பிகின் பண்ணியிருந்தோம். டூ சப்செக்ஷன் 22E அது அந்த சப்செக்ஷன் மட்டும் அந்த கிளாஸ் மட்டும் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் டீம் டிவிடெண்டில். நம்ம இப்போ ஃபர்தர் டிஸ்கஷன்ஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் இப்போ சப்செக்ஷன் 22A டிஸ்கஸ் பண்ணலாம். இதில் என்ன சொல்ல வராங்கன்னா, இந்த ஓகே ஒரு கம்பெனி இருக்குது, அந்த கம்பெனியில் இப்போ ரிசர்வ்ஸ் பேலன்ஸ் 12 லேக் இருக்குது, அசட்ஸ் 25 லேக் இருக்குன்னா இப்போ அதில் ஒரு அசட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. இப்போ அதில் ஒரு அசட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. அந்த அசட்டை ஷேர் ஹோல்டருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. ஷேர் ஹோல்டருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் இட் வில் பி டாக்ஸபிள் அண்டர் IFOS அண்டர் செக்ஷன் 22A. அதில் என்னென்னா இப்போ அந்த அசட்டுக்கு நம்ம அசட்டோட வேல்யூவை நம்ம இந்த டீம் டிவிடெண்டாக கன்சிடர் பண்ணுங்கிறாங்க. இந்த அசட்டோட வேல்யூன்னா எந்த வேல்யூன்னா புக் வேல்யூ இல்லை ஃபேர் மார்க்கெட் வேல்யூ ரெண்டில் எது எடுக்கணும் அப்படின்னா நம்ம ஃபேர் மார்க்கெட் வேல்யூ ஆன் த டேட் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் எடுக்கணும். ஓகே, திஸ் இஸ் அப் டு த ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் அவுட்ஸ்டாண்டிங்கில் இருக்கிற ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் பார்க்கணும். இதில் என்னன்னா நம்ம ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் வாட் டு சே வெதர் கேபிட்டலைஸ் ஆர் நாட். அந்த ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸில் நம்ம எதர் போனஸ் இஷ்யூ பண்ணியிருந்தோம் இல்லை கேபிட்டல் ரிசர்வ்க்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருந்தோம் அப்படின்னாலுமே ஏதாச்சும் அந்த மாதிரி இன்டர்னல் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணாலுமே அந்த ரிசர்வ்ஸ் அந்த வேல்யூமே நம்ம கன்சிடர் பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிறாங்க. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு அசட்டு புக் வேல்யூ 7 லேக் இருக்குது, எஃப்எம்வி 15 லேக்குக்கு இருக்குன்னா 15 லேக் தான் வேல்யூ ஆஃப் அசட்டாக எடுக்கணும் அப்படிங்கிறாங்க. இந்த கேஸ் ஆல்சோ இந்த ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் 12 லேக் தான் இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப் டு த வேல்யூ ஆஃப் ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் தான் நம்ம டேக்ஸ் பண்ணணும், டேக்ஸுக்கு அசஸ் ஆகும். ஸோ இந்த கேஸில் 12 லேக் தான் எடுக்கணும். ஓகே, அண்ட் ஆல்சோ இந்த கேஸில் அக்குமுலேட்டட் ப்ராஃபிட்ஸ் ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸுங்கிறது நம்ம சொல்கிறோம், அக்குமுலேட்டட் ப்ராஃபிட்ஸுங்கிற வேர்ட்ஸ் தான் மென்ஷன் பண்ணுறாங்க ஆக்டில். ஓகே, அக்குமுலேட்டட் ப்ராஃபிட்னா திஸ் இஸ் ஆஸ் பர் 222E பார்த்தோம். அக்குமுலேட்டட் ப்ராஃபிட்னா திஸ் இஸ் டு பி வியூட் வித் ரெஸ்பெக்ட் டு வாட் கம்பெனிஸ் ஆக்டில் என்ன நம்ம வேல்யூ இருக்கோ, அக்குமுலேட்டட் ப்ராஃபிட்ஸாக ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸாக என்ன இருக்கோ அதை தான் நம்ம இதில் கன்சிடர் பண்ணிக்கணும் அப்படிங்கிறாங்க. ஓகே, ஓகே பார்க்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கலாம். டிஃப்ரெண்ட் கேசஸ் கொடுத்துருக்காங்க, அதில் எப்படி டேக்ஸ் ஆகும் அப்படிங்கிறது பார்க்கலாம். இப்போ எஃப்எம்வி 15 லேக்கு, அக்குமுலேட்டட் ப்ராஃபிட் 12 லேக்கு. ஓகே, எஃப்எம்வி விட இந்த கேஸில் அக்குமுலேட்டட் ப்ராஃபிட் அந்த எஃப்எம்வி 15 லேக்கு இது, ஆனால் நமக்கு இது அவைலபிள் ரிசர்வ்ஸ் 12 லேக். ஸோ இது கம்மியாக இருக்கிறதுனால நம்ம டீம் டிவிடெண்ட் 12 லேக்குன்னு தான் கன்சிடர் பண்ணிப்போம். நெக்ஸ்ட்டு எஃப்எம்வி 9 லேக்கு, அக்குமுலேட்டட் ப்ராஃபிட்டு 12 லேக்குன்னா 9 லேக்கு தான் நம்ம கன்சிடர் பண்ணிப்போம். எஃப்எம்வி ஆர் அக்குமுலேட்டட் ப்ராஃபிட் விச் எவர் இஸ் லோயர். ஓகே, நெக்ஸ்ட்டு 12 லேக் ரெண்டுமே 12 லேக்னு நம்ம 12 லேக் ஆப்வியஸ்லி 12 லேக் தான் எடுப்போம். ஓகே, நெக்ஸ்ட்டு எஃப்எம்பி 12 லேக் இருக்குது, ஆனால் அக்குமுலேட்டட் ப்ராஃபிட் -2 லேக் தட் இஸ் லாஸ் இருக்குது அப்படின்னா இந்த கேஸில் நம்ம நில் அப்படின்னு எடுத்துப்போம். ஓகே, நெக்ஸ்ட்டு எஃப்எம்வி 17 லேக்கு, அக்குமுலேட்டட் ப்ராஃபிட் 12 லேக். ஓகே, அக்குமுலேட்டட் ப்ராஃபிட் இது ரெண்டையும் கம்பேர் பண்ணோம்னா அக்குமுலேட்டட் ப்ராஃபிட் தான் கம்மியாக இருக்குது. ஸோ நம்ம அக்குமுலேட்டட் ப்ராஃபிட் 12 லேக் அதுதான் நம்ம எடுத்துப்போம். ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம டாபிக் போகலாம். If bonus issued for 2 lakhs and reserves and surplus 10 lakhsக்கு அப்புறம் போனஸ் இந்த கேஸில் நம்ம ஏர்லியராக 2 lakhs 12 lakhsன்னு பார்த்தோமா, இதில் 2 lakhs போனஸாக இஷ்யூ பண்ணாங்கன்னா அதையும் நம்ம கன்சிடர் பண்ண தான் செய்வோம் அந்த டீம் டிவிடெண்ட் கேல்குலேட் பண்ணுறதுக்கு. ஸோ அக்குமுலேட்டட் ப்ராஃபிட் இன் திஸ் கேஸ் 12 லேக் தான் வரும். வெதர் கேபிட்டலைஸ் ஆர் நாட் நம்ம அதை இன்க்ளூட் பண்ணி தான் ஆகும். ஓகே, இப்போ
எஃப்எம்வி 17 lakh அக்குமுலேட்டட் ப்ராஃபிட் 12 lakh தான் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம பார்த்துருக்கோம் ஐஎஃப்ஓஎஸ் இன்கம் இந்த இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ் அதாவது டீம் டிவிடெண்டாக நம்ம அது அக்குமுலேட்டட் ப்ராஃபிட் கம்மியாக இருக்குது ஸோ அதை தான் நம்ம எடுத்துப்போம் அப்படின்னு பார்த்தோம். பட் அந்த கேஸில் ரிமைனிங் 5 lakhs வந்து டேக்ஸ் ஆகாதா அப்படின்னா அதுக்குமே வந்து செக் வச்சுருக்காங்க. என்னன்னா இந்த 5 lakh வந்து இந்த inadequate consideration மாதிரி தானே, this is somewhat kind of inadequate consideration. ஸோ இந்த கேஸில் அந்த 56(2)10 ப்ரொவிஷன்ஸ் இதுக்குள்ளே அட்ராக்ட் ஆயிரும். ஸோ ரிமைனிங் 5 lakh இருக்கா, 5 lakhனா அது 50,000க்கும் மேலே இருக்குது. ஸோ இட் வில் பி அதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட் கண்டிஷன்ஸ் பார்க்கணும். இது வந்து சப்போஸ் அந்த 10 assets தட் இஸ் ஷேர் செக்யூரிட்டிஸ், jewelries, drawings, paintings, sculptures, archaeological collection, any other work of art, bullion, virtual digital assets, immovable property. இந்த criteria வந்துச்சுன்னா it will be taxable. In other case it will not be taxable. Okay. next நம்ம இப்போ கொஞ்சம் புக் கண்டென்ட் பார்ப்போம். புக்கில் என்ன சொல்லியிருக்காங்க, எனி டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் அசெட்ஸ் டு த எக்ஸ்டென்ட் டு ஷேர் ஹோல்டர்ஸ் டு த எக்ஸ்டென்ட் கம்பெனி ப்ராசஸஸ் அக்குமுலேட்டட் ப்ராஃபிட்ஸ். அக்குமுலேட்டட் ப்ராஃபிட்ஸ் என்ன, அசெட்ஸ் கம்பெனி டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்கன்னா ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு அக்குமுலேட்டட் ப்ராஃபிட்ஸ் எய்தர் கேபிட்டலைஸ்ட் ஆர் நாட்டாக இருக்கிற அக்குமுலேட்டட் ப்ராஃபிட்ஸை நம்ம அது அந்த எக்ஸ்டென்ட் வரைக்கும் we will tax the distribution அப்படின்னு சொல்லியிருக்காங்க asset. ஓகே. நெக்ஸ்ட் போனஸ் ஷேர்ஸ். இந்த போனஸ் ஷேரை நம்ம இஷ்யூ பண்ணால் அது இந்த கேட்டகரியில் வராது, டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் அசட்டுங்கிற கேட்டகரியில் வராது. ஏன்னா இந்த கேஸில் இப்போ ஒரு அசட் இருக்குது, இப்போ ஒரு கம்பெனிக்கிட்ட ஒரு கைண்ட் ஆஃப் அசட் மெஷினரி இருக்குது அப்படின்னா மெஷினரி இஷ்யூ பண்ணும்போது கம்பெனியோட இது பொசிஷன்லேருந்து அது போயிடுது, கம்பெனியோட ஓனர்ஷிப்லேருந்து அது போயிடுது. ஸோ தேர் கம்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் அப்படிங்கிற ஒரு ஸ்கோப் வந்துடுது. பட் இன் கேஸ் ஆஃப் போனஸ் இஷ்யூ பண்ணும்போது நம்ம அடிஷ்னலாக ஷேர் தான் இஷ்யூ பண்ணியிருக்கோம். அது என்ன, அதாவது ஒரு அசட் தான், ஆனால் அந்த அசட்டோட கண்ட்ரோல் அதனால ரிசோர்ஸ் வெளியில் போகுதா, கம்பெனி விட்டு ரிசோர்ஸ் வெளியே போகுதா அப்படின்னு கேட்டால் இல்லை. ஸோ இட் வில் நாட் பி டாக்ஸ்ட் அண்ட் டீம் டிவிடெண்டை இது கன்சிடர் பண்ண மாட்டாங்க. ஓகே. நெக்ஸ்ட் இது 222A இது ஏ, அப்புறம் சிடி இன்னும் 2 செக்ஷன் இருக்குது. அதில் இந்த கேஸில் டிவிடெண்ட் கம்ப்யூட் பண்ணுறதுக்கு எஃப்எம்வி ஆஃப் அசெட் தான் எடுத்துப்போம். எந்த டேட்டுக்கு டிஸ்ட்ரிபியூட் ஆகுதோ அந்த டேட்டு எஃப்எம்பி தான் நம்ம எடுத்துப்போம் அப்படிங்கிறாங்க. இன் திஸ் கேஸ் ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் வேல்யூ எதை எடுத்துப்பாங்கன்னா, அதாவது அக்குமுலேட்டட் ப்ராஃபிட்ஸ் வேல்யூ எதை எடுத்துப்பாங்கன்னா, as far as I have understand till now, finalized balance sheet, finalized financials as of now, previously finalized financials என்ன இருக்கோ அந்த வேல்யூ தான் எடுத்துப்பாங்க. ஓகே. வாட் டு சே, அதாவது இந்த வருஷத்தில் நான் 25-26 ஏதாச்சும் இஷ்யூ பண்ணுறேன்னா அதுக்கான ரிசர்வ்ஸ், அதுக்கான அக்குமுலேட்டட் ப்ராஃபிட்ஸோட பேஸ், அதுக்கான அக்குமுலேட்டட் ப்ராஃபிட்ஸு எங்கேருந்து சோர்ஸ் பண்ணுவாங்கன்னா அந்த வேல்யூ எங்கேருந்து எடுப்பாங்கன்னா 24-25 ஃபைனலைஸ்டு ஃபைனான்ஷியல்ஸ்லேருந்து எடுத்துப்பாங்க. ஓகே. நம்ம நெக்ஸ்ட்டு 222B போகலாம். இப்போ 222Bயில் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ கம்பெனி இருக்குது, கம்பெனி திஸ் இஸ் டூ சிம்பிள். ஓகே. கம்பெனி ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் ஒரு ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ். ஓகே. ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் ஆர் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ் இவங்க 2 பேருக்குமே ஏர்லியர் செக்ஷனுமே வந்து ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ் அப்ளை ஆகும். போகலாம் 222A. ஓகே. 222Bயில் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ அது ஷேர் ஹோல்டர்ஸ் இது ப்ரிஃபரன்ஸ் ஆர் ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் அவங்களுக்கு டிபென்ச்சர் ஸ்டாக், டெபாசிட் சர்டிஃபிகேட் இது 3மே இஷ்யூ பண்ணால் இட் வில் பி டாக்ஸ்ட். ஓகே. இட் வில் பி டாக்ஸ்ட் அஸ் டீம்டு டிவிடெண்ட். ஓகே. நெக்ஸ்ட்டு நம்ம ஏர்லியராக பார்த்தோன்னா போனஸ் ஷேர்ஸ்
இஷ்யூ பண்ணால் டேக்ஸ் ஆகாது அப்படின்ட்டு. தட் எக்ஸம்ஷன் இஸ் ஒன்லி அவைலபிள் ஃபார் ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ். பட் இங்கே ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு இப்போ இது போனஸ் இஷ்யூ பண்ணால் இட் வில் பி டேக்ஸபிள். ஏன்னா ஈக்விட்டி ஷேர் ஹோல்டருக்கு அதனால் அவங்களோட ஈக்விட்டி டோட்டல் ஈக்விட்டியில் சேஞ்சஸ் எதுவும் நடக்காது. பட் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு போனஸ் இஷ்யூ பண்ணால் அதனால சேஞ்சஸ் ஈக்விட்டியில் சேஞ்சஸ் கண்டிப்பாக இருக்கும், அதனால எஃபெக்ட் இருக்கும். இவங்களுக்குன்னு தனியாக ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ்க்குன்னு தனியாக ஒரு பெனிஃபிட் அவங்கள ரீச் அவுட் ஆகுது. ஸோ இங்கே இட் வில் பி டாக்ஸ்ட் அஸ் டீம்டு டிவிடெண்ட். ஓகே ஓகே, நம்ம நெக்ஸ்ட் புக்கில் பார்க்கலாம். Any 222B, any distribution of debentures, deposit certificate, etc. Okay, any distribution of to shareholders of debentures, deposit certificates, debenture stocks, இதுவும் அப்புறம் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு போனஸாக ஏதாச்சும் நம்ம கொடுத்தோம்னா இஷ்யூ பண்ணோம்னா இட் வில் பி டாக்ஸபிள்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, டு த எக்ஸ்டென்ட் ஆஃப் இது இல்லை அக்குமுலேட்டட் ப்ராஃபிட்ஸ் வெதர் கேபிட்டலைஸ் ஆர் நாட், அந்த எக்ஸ்டென்ட் வரைக்கும் we have to check. Okay, and we have to tax them. Okay okay, இதில் இப்போ ஏனா 222 ஏனா ஏ ஃபார் அசட் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அப்புறம் 222 பினா போனஸ் ஃபார் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர் அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம 222 சி பார்க்கலாம். 222 சி இட்ஸ் என்ன, இங்கே இது கொஞ்சம் ப்ரீஃபாக பார்த்துடலாம். ஏன்னா இது இட்ஸ் அபவுட் லிக்விடேஷன். என்ன சொல்கிறாங்கன்னா நெக்ஸ்ட் நம்ம லிக்விடேஷன் டாப்பிக்கில் இதை டீட்டெயிலாக நம்ம எலாபரேட்டடாக நம்ம அதை டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகே, நம்ம இங்கே பார்க்கலாம். 222 சியில் என்ன சொல்கிறாங்கன்னா, எனி ஏதாச்சும் ஒரு அசட்டை நம்ம லிக்விடேஷனில் டிஸ்ட்ரிபியூட் பண்ணோம்னா அது வந்து இட் வில் பி டாக்ஸபிள் இன் த ஹேண்ட்ஸ் ஆஃப் ஷேர் ஹோல்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, எனி அசட் ஆன் லிக்விடேஷன் டு த அதுவும் இந்த லிமிட் வந்து அக்குமுலேட்டட் ப்ராஃபிட்ஸ் வெதர் கேபிட்டலைஸ்ட் ஆர் நாட் இந்த லிமிட்குள்ளே வந்துடும். ஏன்னா அசட் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் அசட் ஆன் லிக்விடேஷன். ஓகே, நெக்ஸ்ட் 222D பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்க்கலாம். சின்ன கிளாரிஃபிகேஷன். 222Dனா ரிடக்ஷன் இன் டிக்ரீஸ் இன் ஷேர் கேபிட்டல். இதில் அவங்க என்ன what they speak is there are decrease ன்னு சொல்லும் போது there are two kinds. ரெண்டு தாட் நமக்கு வரும். என்னன்னா, ஒன்று ஷேர் வேல்யூ டைரெக்டாக டிக்ரீஸ் பண்ணுறது, இல்லை ஷேர் வேல்யூவை அது ஷேர்ஸை ஒரு ஷேரை ரெண்டாக பிரிக்கிறது அப்படின்னு டிவைட் பண்ணி வேல்யூ ரெடியூஸ் பண்ணுறது அப்படின்னு இருக்கும். இந்த கேஸில் செகண்டாக நம்ம கன்சிடர் பண்ணுற கேஸை இன்க்ளூட் பண்ணல, ஃபஸ்ட் கேஸ் மட்டும்தான் இன்க்ளூட் பண்ணுறாங்க. இப்போ ஃபேர் வேல்யூ 10 rupeesக்கு இருக்குது, அதோட ஃபேர் வேல்யூவை 2 rupees குறைச்சி அதுக்குண்டான இந்த டிஃபரன்ஷியல் 8 rupees ஷேர் ஹோல்டருக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடுறது. ஓகே, இதுதான் டிஸ்கஸ் பண்ணுறாங்க. ஆனால் இங்கே இதை இன்க்ளூட் பண்ணுறதில்ல. இப்போ ஃபேஸ் வேல்யூ 10 இருக்குது அப்படின்னா அது வந்து 5 ஷேர் 2 rupees ஷேராக 5 ஷேராக பிரிக்கிறது, அது இங்கே டிஸ்கஸ் பண்ணல. அது வந்து அதில் அப்படி பண்ணுறதுனால ஈக்விட்டியில் எந்த சேஞ்சஸும் வராது. ஸோ அதை இன்க்ளூட் பண்ணுறதில்ல. பட் இந்த கேஸ் இது ஃபேர் வேல்யூ குறைச்சி அந்த எக்ஸஸ் ரிமைனிங் ஈக்விட்டியை ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது தான் பேசுகிறாங்க. ஓகே, அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த டிஃப்ரென்ஸ் 8 rupees இருக்குல்ல, இது வந்து டாக்ஸபிள் டீம்டு டேக்ஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறாங்க. ஓகே, வெயிட் அ மினிட், நம்ம அந்த புக்கில் பார்ப்போம். ஓகே, எனி டிஸ்ட்ரிபியூஷன் ஆன் ரிடக்ஷன் ஆஃப் ஷேர் கேபிட்டல் டு த எக்ஸ்டென்ட் company possess accumulated profits whether capitalized or not. ஓகே, ஸோ ஃபார் என்ன டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், அசட்ஸ் டிஸ்ட்ரிபியூட் பண்ணால் அசட்ஸோட எஃப்எம்வி ஆன் டேட் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் அப் டு த வேல்யூ ஆஃப் அக்குமுலேட்டட் ப்ராஃபிட்ஸ் வெதர் கேபிட்டலைஸ் ஆர் நாட் இட் வில் பி டாக்ஸபிள். ஓகே, நெக்ஸ்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் டிபென்ச்சர் சர்டிஃபிகேட்ஸ், டெபாசிட் சர்டிஃபிகேட்ஸ், டிபென்ச்சர் ஸ்டாக்ஸ், டெபாசிட் சர்டிஃபிகேட்ஸ், இது 3 டிஸ்ட்ரிபியூட் பண்ணால் இது 3 2 types ஆஃப் ஷேர் ஹோல்டர்ஸ் 2 பேருக்குமே டிஸ்ட்ரிபியூட் பண்ணாலுமே அண்ட் போனஸ் டு ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ் அவங்களுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணால் மட்டும் இட் வில் பி டாக்ஸபிள்.
up to the value of accumulated profits whether capitalized or not. Okay, next liquidationல assets transfer பண்ணா it will be taxable அப்படின்னு சொல்றாங்க. Okay, next D reduction decrease in share capital. Cனா இப்போ நம்ம க்ளோஸ் டவுன் ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே, Dனா வந்து டிக்ரீஸ் இன் ஷேர் கேபிட்டல். ஓகே, டிக்ரீஸ் இன் ஷேர் கேபிட்டலில் இந்த ஃபேர் வேல்யூவோட அந்த ஷேரோட ஃபேர் வேல்யூ இல்லை, ஃபேஸ் வேல்யூவை டிக்ரீஸ் பண்ணி அந்த டிஃப்ரென்ஷியல் வேல்யூவை ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு பே அவுட் பண்ணோம்னா இட் வில் பி டாக்ஸபிள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, நம்ம நெக்ஸ்ட் ஃபர்தர் டிஃப்ரென்சஸ் பார்க்கலாம். அதாவது ஏபிசிடி அண்ட் இ இதுக்கான டிஃப்ரென்சஸ் பார்க்கலாம். இப்போ ஏபிசிடி அண்ட் இயில் ஏபிசிடியில் எந்தெந்த கம்பெனிஸ்க்கு அப்ளிகபிள் ஆகும்னா எல்லா கம்பெனிஸ்க்குமே அது அப்ளிகபிள் ஆகும் இந்த செக்ஷன்ஸ். பட் இ வந்து க்ளோஸ்லி ஹெல்டு என்டிட்டிக்கு மட்டும் அப்ளிகபிள் ஆகும். தட் இஸ் அன்லிஸ்டட் கம்பெனி ஆர் ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி, இந்த கம்பெனிஸ்க்கு தான் இது அப்ளிகபிள் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட்டு இதில் ஏபிசிடியில் accumulated profits whether capitalized or not, accumulated profits நம்ம எய்தர் அந்த ப்ராஃபிட்ஸ் வந்து கேபிட்டலைஸ் பண்ணாலும் போனஸ் இஷ்யூ பண்ணாலும் கேபிட்டல் ரிசர்வ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருந்தாலுமே இட் வில் பி டாக்ஸபிள். பட் இட் வில் பி டாக்ஸபிள் டு த வேல்யூ கேபிட்டலைஸ் டு த வேல்யூ இன்க்ளூடிங் கேபிட்டலைஸ்ட் வேல்யூ அப்படின்னு சொல்கிறாங்க. பட் 222E அக்குமுலேட்டட் ப்ராஃபிட் மட்டும்தான் மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ இன்கேஸ் 222E ஏதோ கேபிட்டலைஸ்டு ரிசர்வ்ஸ் ஏதாவது கேபிட்டலைஸ்ட் ப்ராஃபிட்ஸ் இருந்துச்சுன்னா இட் won't be considered for calculating deemed dividend. ஓகே, deemed dividend இங்கே என்ன சொல்கிறாங்க, நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா அக்குமுலேட்டட் ப்ராஃபிட்ஸ் வரைக்கும் தான் டேக்ஸ் பண்ணுவோம். அக்குமுலேட்டட் லாஸ் இருந்துச்சுன்னா we will not tax, அதோட வேல்யூ வந்து 0வாக தான் இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஓகே, அக்குமுலேட்டட் ப்ராஃபிட்னா நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க, இட் கிரியேட்டட் த்ரூ P&L மூலியமாக ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் மூலியமாக க்ரியேட் ஆகிற ப்ராஃபிட் தான் வந்து அக்குமுலேட்டட் ப்ராஃபிட்னு சொல்கிறாங்க. இன்கேஸ் ஏதாச்சும் அதர் அசட்ஸ் இப்போ ரீவேல்யூவேஷன்லாம் நடக்குது, அசட்ஸ் ரீவேல்யூ பண்ணுறாங்கன்னா இட் won't be considered. ஏன்னா அந்த அசட்ஸ் எல்லாம் வந்து ஓசிஐ மூலியமாக தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. இன்கேஸ் இண்டியாஸ் ஃபாலோ பண்ணால் சொல்கிறேன், இன்கேஸ் இண்டியாஸ் ஃபாலோ பண்ணி இன்கேஸ் ஃபாலோ பண்ணி ஒரு அசட்டை ரீவேல்யூ பண்ணுறாங்கன்னா அதோட கெயின் கம்ப்ளீட்லி ரீவேல்யூவேஷன் ரிசர்வ்ஸுக்கு தான் போகும். ஸோ இட் won't be taxed. ஓகே, கேபிட்டலைஸ்ட் மீன்ஸ்னால் அதுதான் போனஸ் ஷேர் கேபிட்டல் ரிசர்வ்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணது அதெல்லாம் வந்து கேபிட்டலைஸுங்கிற மீனிங்குள்ளே வரும் அப்படிங்கிறாங்க. ஓகே, தட்ஸ் ஆல் வித் த ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் 222. எஃப் மட்டும் இருக்குது. எஃப் நம்ம இதில் டிஸ்கஸ் பண்ணுவோம். அதுக்கு பேர் என்ன, டிமர்ஜர் லிக்விடேஷன் அந்த கேஸில் டிமர்ஜர் இல்லை அதர் டாபிக்ஸ் இருக்குது, அதில் நம்ம டிஸ்கஸ் பண்ணிப்போம். நெக்ஸ்ட்டு நம்ம டிவிடெண்டுங்கிற வேல்யூவில் என்ன இன்க்ளூட் ஆகாது அப்படிங்கிறது பார்ப்போம். டிவிடெண்ட் இது மோஸ்ட்லி லோன்ஸ் ரிலேட்டடாக 222E ரிலேட்டடான ப்ரொவிஷன்ஸ் தான் கொடுத்துருப்பாங்க. வெயிட் அ மினிட், லெட்ஸ் செக் நோட்ஸ். ஓகே, எக்ஸப்ஷன்ஸ். இப்போ ஒரு கம்பெனி இன்னொரு கம்பெனியிலேருந்து இன்னொரு ஷேர் ஹோல்டர் ஆர் இந்த கேட்டகரிஸ் ஸ்பெசிஃபைட் கேட்டகரிஸ்க்கு லோன் இஷ்யூ பண்ணுறாங்க அப்படின்னா இட் won't be taxed ப்ரொவைடட் அவங்க அந்த கம்பெனி மணி லெண்டிங் பிஸ்னஸில் இன்வால்வ் ஆகுறாங்க. அது வந்து சப்ஸ்டான்ஷியல் பார்ட் ஆஃப் பிஸ்னஸாக இருந்து லோன் கொடுக்குறாங்கன்னா it will not be taxed as deemed dividend. பட் இன்னொரு கண்டிஷனும் இருக்குது. இது வந்து ஆர்டினரி கோர்ஸ் ஆஃப் பிஸ்னஸில் நம்ம இஷ்யூ பண்ணியிருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் பாலாஜி ஃபைனான்ஸ் ப்ரைவேட் லிமிடெட் அப்படிங்கிற ஒரு கம்பெனி இருக்குது. அது வந்து அதோட ப்ரைமரி பிஸ்னஸ் வந்து மணி லெண்டிங். இது மணி லெண்டிங் தான். இப்போ ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு லெண்ட் பண்ணுறாங்க, லெண்ட் பண்ணுறாங்கன்னா அது ஆர்டினரி கோர்ஸ் ஆஃப் பிஸ்னஸில் இருக்கணும். ஆர்டினரி கோர்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் தான். இப்போ அவுட் சைடர்ஸ்க்கு வெளியிலேருந்து யாருமே ஒரு ஸ்ட்ரேஞ்சர் இன்ன ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டுக்கு லோன் அவைல் பண்ணுறாரோ அதே ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டுக்கு தான் ஷேர் ஹோல்டருக்கும் கொடுக்கணும். இப்போ இவங்க 12% இவங்களுக்கு இஷ்யூ பண்ணால் இவங்களுக்கும் 12% தான் இஷ்யூ பண்ணணும் அப்படிங்கிறாங்க. ஓகே, புக்கில் பார்ப்போம். ஓகே,
அசட்ஸ் ஓகே அட்வான்ஸ் ஆர் லோன்ஸ் கிவன் பை கம்பெனி இந்த ஆர்டினரி கோர்ஸ் ஆஃப் பிஸ்னஸ், அதாவது சேம் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் சேம் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறாங்க. ஓகே, வேர் த மணி லெண்டிங் இஸ் அ சப்ஸ்டான்ஷியல் பார்ட் ஆஃப் பிஸ்னஸ். சப்ஸ்டான்ஷியல் பார்ட் ஆஃப் பிஸ்னஸ்ங்கிறது கேஸ் டு கேஸ் பேசிஸில் பார்க்கணும். அதாவது நான் அதோட பேஸ்ட் ஆன் டர்ன் ஓவர், அது பேஸ்ட் ஆஃப் கேபிட்டல், பேஸ்ட் ஆன் எம்ப்ளாயீஸ் எம்ப்ளாய்டு, நம்பர் ஆஃப் எம்ப்ளாயீஸ் எம்ப்ளாய்டு, இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் கன்சிடர் பண்ணி தான் இது சப்ஸ்டான்ஷியல் பார்ட்டா இல்லை நாட் அ சப்ஸ்டான்ஷியல் பார்ட்டாங்கிற ஒரு கன்க்ளூஷனுக்கு வருவாங்க. ஸோ ஃபார் நம்ம என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்னா, இப்போ அந்த லோன் கொடுக்குற கம்பெனி நமக்கு லோன் கொடுக்குற கம்பெனி நம்ம அந்த ஹோல்டு பண்ணியிருக்கிற கம்பெனி ஷேர்ஸ் ஹோல்ட் பண்ணியிருக்கிற கம்பெனி மணி லெண்டிங் பிஸ்னஸில் இருந்து நமக்கு ஆர்டினரி கோர்ஸ் ஆஃப் பிஸ்னஸில் லோன் இஷ்யூ பண்ணுறாங்கன்னா இட் ஒன்ட் பி டேக்ஸ்ட் அஸ் டீம்டு டிவிடெண்ட் அப்படிங்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்கலாம். வெயிட் அ மினிட். ஓகே ஓகே இப்போ நம்ம பிபிஎன்டி அந்த கேஸ்லலாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ அந்த கேஸையே நம்ம எடுத்துப்போம். இப்போ பிபி ப்ரைவேட் லிமிடெட் இருக்குது, அதில் 50% ஷேர் கேபிட்டல் ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் என்டி ஹோல்டு பண்ணுறாங்க. அதில் அக்குமுலேட்டட் ப்ராஃபிட்ஸ் 15 lakh இருக்குது. ஓகே, ஸோ ஃபார் மிஸ்ஸஸ் என்டிக்கு 5 lakh அந்த ஃபினான்ஷியல் இயரில் 5 lakh லோன் இஷ்யூ பண்ணுறாங்க. ஓகே, ஆஃப்டர் தட் அந்த ஃபைனல் டிவிடெண்ட் இது வந்து டீம் டிவிடெண்டை நம்ம டேக்ஸ் பண்ணிடுவோம் லேட்டர். அதுக்கப்புறம் அந்த ஃபைனலைஸ் டிவிடெண்ட் ஆர் என்ன ஆக்சுவல் டிவிடெண்ட் வாட் எவர் இந்த மானிட்டரியாக கொடுக்குற டிவிடெண்டில் இந்த பிபிங்கிற ஷேர் ஹோல்டருக்கு 5 lakh இந்த டிவிடெண்ட் டிக்ளேர் பண்ணிடுறாங்க. டிவிடெண்ட் டிக்ளேர் பண்ணிடுறாங்க, 2 பேருக்குமே டிக்ளேர் பண்ணிடுவாங்க. பட் இன் கேஸ் நயன்தாரா இன்கேஸ் அந்த என்டிங்கிற பர்சனுக்கு செட் ஆஃப் பண்ணிட்டாங்க. இப்போ இந்த 5 lakh லோனுக்கு அகென்ஸ்டாக இந்த டிவிடெண்டை செட் ஆஃப் பண்ணிட்டாங்க, டிவிடெண்ட் எதுவுமே டிஸ்ட்ரிபியூட் பண்ணலை, ஜஸ்ட் டிக்ளேர் மட்டும் பண்ணியிருக்காங்கன்னா இது வந்து இன்கமாக வந்து டிவிடெண்டை வந்து ட்ரீட் பண்ண மாட்டாங்க. அதாவது இந்த டபுள் டாக்ஸேஷனாக போயிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இது வந்து ஃபஸ்ட் இந்த இஷ்யூ பண்ண 5 lakhங்கிறது வாட் டு சே அட்வான்ஸ்ட் அகெயின்ஸ்ட் டிவிடெண்ட் அந்த மாதிரி கன்சிடர் பண்ணுவாங்க. ஏர்லியர் கேஸ்லேயே நம்ம டேக்ஸ் பண்ணிட்டோங்கிறதுனால இங்கே ஆக்சுவலி பெனிஃபிட் எதுவும் ஷேர் ஹோல்டரை போய் ரீச் ஆகலை, ஸோ இங்கே நம்ம டேக்ஸ் பண்ண மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு வியூ எடுக்கிறாங்க. ஸோ இப்போ லோன் ஒன்று ரிசீவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஆக்சுவல் டிவிடெண்ட் டிக்ளேர் பண்ணும்போது எந்த ஒரு அமௌண்ட்டும் நமக்கு ரிசீவ் ஆகலை, அந்த டேரக்டர் ஆர் ஷேர் ஹோல்டருக்கு போய் அவங்க எதுவும் ரிசீவ் பண்ணலைன்னா இட் ஒன்ட் பி டேக்ஸ்ட். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ 222C 222D அதாவது 222C என்ன க்ளோஸ் டவுன், தட் இஸ் லிக்விடேஷன் கேஸ் ஃபஸ்ட்டு கேஸு. 222D இது என்ன டிஸ்ட்ரிபியூஷன் இல்லை டிடக்ஷன் இன் ஷேர் கேபிட்டல். இது ரெண்டுமே வந்து ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு நடந்தால் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு இந்த ரெண்டு ட்ரீட்மெண்ட் ஏதாச்சும் பண்ணால் இட் ஒன்ட் பி கன்சிடர் ஆஸ் டீம் டிவிடெண்ட் அப்படிங்கிறாங்க. ஓகே, அதே தான் இங்கேயும் சொல்லியிருக்காங்க. அண்ட் ஃபஸ்ட் பியில் என்ன சொல்கிறாங்கன்னா, டிவிடெண்ட் பெய்டு ஓகே விச் இஸ் செட் ஆஃப் அகென்ஸ்ட் த லோன். டிவிடெண்ட் டிக்ளேர் பண்ண டிவிடெண்ட் வந்து லோனுக்கு அகென்ஸ்டாக செட் ஆஃப் பண்ணிட்டா அது வந்து லோனுக்கு அகென்ஸ்டாக செட் ஆஃப் பண்ணிடுறாங்க. அந்த லோன் வந்து 222E வந்து ஆல்ரெடி டிவிடெண்டை டீம் பண்ணிடுறாங்கங்கும் போது இட் ஒன்ட் பி டேக்ஸ்ட் அப்படிங்கிறாங்க. ஓகே, இன்கேஸ் அந்த க்ரைட்டீரியாவில் எதுவுமே மீட் ஆகலை, என்ன 222E ஏர்லியராக டேக்ஸ் பண்ணலைன்னா இட் வில் பி டேக்ஸ்ட் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. ஓகே ஓகே ஷேர்ஸ் அலாட்டட் டு ஷேர் ஹோல்டர் ஆஃப் டிமர்ஜ்ட் கம்பெனி. சாரி, நான் ஒரு செக்ஷன் விட்டுட்டேன். அதுக்கு முன்னாடி நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணதை நம்ம பார்க்கலாம். டிஸ்ட்ரிபியூஷன் மேட் டு 222C 222D ஃபார் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் ப்ரெஃபரன்சஸ். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம மிஸ் பண்ண கேஸ் பார்க்கலாம். ஷேர்ஸ் அலாட்டட் டு ஷேர் ஹோல்டர் ஆஃப் டிமர்ஜ்டு கம்பெனி. இப்போ அதுதான், இப்போ நம்ம லிக்விடேஷன் நடக்குது. லிக்விடேஷன் நடக்கும்போது நமக்கு அசட்ஸ் ரிசீவ் ஆச்சுன்னா இந்த 222C
அப்ளிகபிள் ஆகும். எப்போ அசட்ஸ் ரிசீவ் பண்ணால் மட்டும்தான் இந்த டேரெக்டாக வேற ஒரு அசட் நம்ம கம்பெனி வந்து நமக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணால் மட்டும்தான் அதுதான் டேக்ஸ் ஆகும். பட் இன் லியூ ஆஃப் திஸ் ஷேர் நம்ம ப்ரீவியஸாக ஹோல்டு பண்ணுற கம்பெனி, இது ப்ரீவியஸாக ஹோல்டு பண்ணுற வாட் டு சே ப்ரீவியஸாக ஹோல்டு பண்ணுற ஷேர்ஸுக்கு அகெயின்ஸ்டாக அதை வந்து வித்ட்ரா பண்ணிவிட்டு புதுசாக இன்னொரு ஷேர் வந்து நமக்கு இஷ்யூ பண்ணுறாங்கன்னா இட் ஒன்ட் பி டேக்ஸ்ட் அப்படிங்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் இந்த 5th ஈன்னு இருக்குல்ல, இ கேஸ் இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ there are two kinds of companies na wait a minute. Two kinds of companies, that is ஒரு குரூப் என்டிட்டி இருக்குது, அதில் ரெண்டு கம்பெனி இருக்குது. அதில் ஒரு கம்பெனி இன்னொரு கம்பெனிக்கு லோன் இஷ்யூ பண்ணுறாங்க அப்படின்னா இட் வில் மீட் எக்ஸம்ட். அதுக்கு 2 கண்டிஷன் மீட் பண்ணியிருக்கணும். ஒன்று, இப்போ லோன் கொடுக்குற கம்பெனி வந்து ஃபினான்ஸ் யூனிட்டாவோ ஃபினான்ஸ் கம்பெனியாவோ இருக்கணும். ஓகே, ஃபஸ்ட்டு கண்டிஷன். செகண்ட் கண்டிஷன், இந்த பேரண்ட் என்டிட்டி இவங்களெல்லாம் ஹோல்டு பண்ணுற அந்த பேரண்ட் வந்து ஃபாரின் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் வந்து லிஸ்ட் ஆகிருக்கணும் அப்படிங்கிறாங்க. ஓகே, தட்ஸ் ஆல் வித் த ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் 222. நம்ம நெக்ஸ்ட்டு செக்ஷன் 57 டிஸ்கஸ் பண்ணலாம். 57ல் என்ன சொல்கிறாங்கன்னா, வெயிட் அ மினிட். ஓகே, செக்ஷன் 57ல் என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபஸ்ட்டு பாயிண்ட் மட்டும் நம்ம இது ஏர்லியர்லி பார்த்தது தான். இப்போ டிவிடெண்ட் அமௌண்ட் இருக்குன்னா, டிவிடெண்ட் ஆர் இன்கம் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட் ஆர் யூடிஐ, இதில் இன்ட்ரெஸ்ட் எக்ஸ்பென்ஸ் மட்டும்தான் வந்து டிரெக்ஷனாக வந்து கிளைம் பண்ண முடியும். அப் டு த 20% ஆஃப் த இன்கம் earned, dividend or income earned. அதாவது 20% ஆஃப் த லோன். அதாவது ஒரு லோன் எடுக்கிறோம், இப்போ இந்த ஷேர் வாங்கிறதுக்காக நம்ம லோன் எடுக்கிறோம். அந்த லோனுக்கு நமக்கு வாட் டு சே லோனுக்கு நமக்கு இது இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுறோம்ல, அந்த டெடிக்கேட்டடாக அந்த ஷேர் வாங்குறதுக்குன்னு டெடிக்கேட்டடாக நம்ம வாங்கியிருக்க லோனை தான் வந்து அதுக்கு உண்டான இன்ட்ரெஸ்ட் தான் நம்ம கிளைம் பண்ண முடியும். அதுவும் வந்து 20% ஆஃப் த இன்கம் earned. ஓகே, நெக்ஸ்ட்டு இதுலேயே கொஞ்சம் கிளாரிஃபைடான வியூஸ் பார்க்கலாம். வெயிட் அ மினிட். இப்போ தேர் ஆர் 3 ஈக்விட்டி ஷேர்ஸ் அண்டு 1 மியூச்சுவல் ஃபண்ட். இதில் மூணு கம்பெனிக்கிட்டேருந்து நமக்கு டிவிடெண்ட் வந்து ஒரு மியூச்சுவல் ஃபண்டுக்கிட்டேருந்து அதோட இன்கம் வருது. ஓகே, இந்த கேஸில் நம்ம எப்படி டேக்ஸ் பண்ணுவோம், அந்த 20% லிமிட்டுங்கிறது எப்படி வி ஹாவ் டு கன்ஸ்ட்ரூ அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்க்கலாம். ஆஸ் பர் சார் என்ன சொன்னார்னா, இதை வந்து நமக்கு இருக்கிற வியூஸ் 3 வியூ இருக்குது. ஒன்று, இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் இந்த ஷேர் வாங்குறதுக்கான லோனு அப்படின்னு இந்த 4 செக்யூரிட்டிக்குமே 4 இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்குமே அதுக்கு உண்டான ரெஸ்பெக்டிவ் லோன்ஸை வியூ பண்ணி பார்க்கணும். அப்படி ஒரு ஆப்ஷன் இருக்குது, அப்படி ஒரு வியூ இருக்குது. செகண்ட், எல்லாமே கன்சாலிடேட்டாக கம்பைண்டாக ஆட் பண்ணி அந்த இன்ட்ரெஸ்ட் இன்கம்மை அந்த வியூ படி பார்க்கணும். வாட் டு சே எல்லா இன்கமும் இந்த ஐஎஃப்ஓஎஸ் இன்கம் 4ஐயும் ஆட் பண்ணிக்கணும், இந்த இன்ட்ரெஸ்ட் 4ஐயும் ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த 20% செக் பண்ணணும் அப்படின்னு நம்ம செகண்டு வியூ இருக்குது. அண்டு தேர்டு, கேட்டகரி ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் படி பார்க்கணும். ஒன்று, இந்த டிவிடெண்டெல்லாம் ஆட் பண்ணி அதுக்கு தனியாக அந்த இன்ட்ரெஸ்ட் 20% பார்க்கணும். நெக்ஸ்ட், அண்டு இந்த இன்கம் இந்த மியூச்சுவல் ஃபண்ட் இன்கம்க்கு அந்த 20% பார்க்கணும். அப்படின்னு மூணு வகையாக இருக்குது. ஒன்று, கிராஸ் அப் ஆல் ஐட்டம்ஸ், ஆர் செகண்டு சி இன்ஸ்ட்ருமெண்ட் பை இன்ஸ்ட்ருமெண்ட், ஆர் தேர்டு categorize instruments based on shares or mutual funds or unit trust அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இப்படி மூணு சான்ஸ் இருக்குது. அதாவது லா இப்படி சொல்லலை, பட் இப்படி 3 வியூ இருக்குங்கும் போது வி ஹாவ் டு டேக். சார் என்ன சொன்னார்னா, நம்ம இப்படி தான் எடுக்கணும். அதாவது எப்படி எடுக்கணும்னு சொன்னார்னா, இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் பை இன்ஸ்ட்ருமெண்ட், அதாவது
இன்வெஸ்ட்மெண்ட் பை இன்வெஸ்ட்மெண்ட் அந்த கேட்டகரைஸ் பண்ணி எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது டிவிடெண்டெல்லாம் ஆட் பண்ணி அதுக்கப்புறம் அந்த 20% லிமிட்டை செக் பண்ணணும். அதுக்கப்புறம் இன்கம் ஃப்ரம் மியூச்சுவல் ஃபண்ட் அது தனியாக கேல்குலேட் பண்ணி செக் பண்ணணும் அப்படிங்கிறாரு. ஓகே, அப்படி செக் பண்ணோன்னா ஃபஸ்ட்டு இந்த மூணு டிவிடெண்டையும் ஆட் பண்ணோம்னா 120, 4 லேக்கு, 1 லேக் இது மூணையுமே ஆட் பண்ணோம்னா 6,20,000 வரும். அப்புறம் இந்த மூணு இன்ட்ரெஸ்ட்டுமே ஆட் பண்ணோம்னா 35,000, 50,000, 70,000 இது மூணுமே ஆட் பண்ணோம்னா 1,20,000, 1,55,000 வரும். இன்ட்ரெஸ்ட்டோட டோட்டல் 1,55,000 வரும். பட் இன்கமோட 20% தான் வந்து நம்ம அதுக்கு என்ன கிளைம் பண்ண முடியும். ஸோ 6,20,000 into 20% 1,24,000 which is less than 1,55,000. சப்போஸ் இந்த அமௌண்ட்டை விட ஆக்சுவலாக இன்ட்ரெஸ்ட் கம்மியாக இருந்துச்சுன்னா அதை தான் கிளைம் பண்ணியிருப்போம். ஓகே, ஸோ இந்த கேஸில் 1,24,000 தான் கிளைம் பண்ணுறோம். ஸோ இந்த கேஸில் நெட் டிவிடெண்ட் டாக்ஸபிள் 4,96,000. ஓகே, நெக்ஸ்ட்டு இன்கம் மியூச்சுவல் ஃபண்ட் இன்கம்க்கு 50,000 எடுத்துக்கிறோம். அண்டு இன்ட்ரெஸ்ட்டு 12,000. ஆனால் இதோட 20% 10,000 தான். ஸோ இதுவுமே வந்து எக்ஸஸாக இருக்கிறதுனால 10,000 தான் எடுத்துக்கிறோம். மியூச்சுவல் ஃபண்ட் இன்கம் 40,000. ஓகே, தட்ஸ் ஆல் வித் திஸ் கான்செப்ட். நம்ம நெக்ஸ்ட்டு செக்ஷன் 80M போகலாம். செக்ஷன் 80M போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்னதாக ஒரு கேஸ் சினாரியோ டிஸ்கஸ் பண்ணலாம். தேர் ஆர் வாட் டு சே 4 கம்பெனிஸ். ஒரு குரூப் கம்பெனி இருக்குது. குரூப் கம்பெனிங்கிறத விட ஓகே லெட்டஸ்ட் சே குரூப் கம்பெனி. டாட்டா குரூப்னு ஒரு குரூப் கம்பெனி இருக்குது. அது 4 கம்பெனிஸில் ஷேர்ஸ் ஹோல்ட் பண்ணுது. டிசிஎஸ், டைட்டன், ஜேஎல்ஆர், டாட்டா மோட்டர்ஸ். இது 4மே வந்து டாட்டாவோட சப்சிடரி கம்பெனிஸ் தான். ஓகே, இது 4லேயுமே வந்து ஷேர்ஸ் ஹோல்டு பண்ணுது. ஸோ இந்த கேஸ் டிவிடெண்ட் இந்த 4 கம்பெனிக்கிட்ட இருந்துமே டாட்டா குரூப்புக்கு வரும். அண்டு டாட்டா குரூப்லையும் ஷேர்ஸ் ஹோல்டு பண்ணியிருப்பாங்க. அவுட் சைட் பர்சன்ஸ் ஷேர்ஸ் ஹோல்டு பண்ணியிருப்பாங்க. ஸோ இவங்கெல்லாம் அவங்களுக்கு இந்த கம்பெனி டாட்டா குரூப் இவங்களுக்கு டிவிடெண்ட் இஷ்யூ பண்ணுவாங்க. இவங்களுக்கு இந்த 4 கம்பெனிக்கிட்ட இருந்தும் டாட்டா இது குரூப்புக்கு இன்கம் வரும். அண்டு இவங்க டாட்டா குரூப் அவங்களோட ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு இன்கம் தட் இஸ் டிவிடெண்ட் இஷ்யூ பண்ணுறாங்க. இந்த கேஸில் தேர் ஆர் 3 பாசிபிள் 3 டைம்ஸ் ஒரே இன்கம் வந்து 3 டைம்ஸ் டேக்ஸ் ஆகுது. நம்ம நார்மலாக பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு இந்த பர்டிகுலர் கம்பெனிஸ்க்கு இந்த ப்ராஃபிட்டாக வந்து டேக்ஸ் ஆகும் ஃபஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு இந்த டாட்டா குரூப் இருக்குல்ல, டாட்டா குரூப்புக்கு இவங்க டிவிடெண்ட் பே பண்ணும்போது டாட்டா குரூப்புக்கு டிவிடெண்ட் டேக்ஸ் ஆகும் செகண்டு. அடுத்து இந்த டாட்டா குரூப்லேருந்து இந்த ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு டேக்ஸ் பே பண்ணுவாங்கல்ல, டாட்டா குரூப்லேருந்து ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு பே பண்ணுற அமௌண்ட்டுக்கு ஷேர் ஹோல்டர்ஸ் டிவிடெண்டுக்கு டேக்ஸ் பே பண்ணி ஆகணும். ஸோ தேர் ஆர் 3 இன்சிடென்ட்ஸ் ஆஃப் டாக்ஸேஷன். ஸோ இதை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு கவர்மெண்ட் ஒரு எக்ஸம்ஷன் ஸ்கீம் கொண்டு வந்தாங்க. எக்ஸம்ஷன் செக்ஷன் கொண்டு வந்தாங்க. எக்ஸம்ஷனுங்கிறத விட டிடக்ஷன் செக்ஷன் 80, அதுக்கு தான் வந்து 80M. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ ஒரு கம்பெனி அதோட சப்சிடரி கம்பெனிஸ் கிட்டேருந்து சப்சிடி ஆர் எனி அதர் அது சப்சிடியாக இருக்கணுங்கிற நெசசிட்டி இல்லை, அது ஷேர்ஸ் ஹோல்டு பண்ணியிருக்கிற கம்பெனிஸ் கிட்டேருந்து டிவிடெண்ட் ரிசீவ் பண்ணுது. அண்ட் அதுவுமே வந்து டிவிடெண்ட் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுதுன்னா இந்த ஃபினான்ஷியல் இயர் இது ரெண்டில் எந்த அமௌண்ட் டிவிடெண்ட் இன்கம் அந்த அமௌண்ட்டு, அடுத்து டிவிடெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் அமௌண்ட், இது ரெண்டில் விச்செவர் இஸ் லோயர் அந்த அமௌண்ட் வந்து டிவிடெண்ட் இன்கம்லேருந்து அதை மைனஸ் பண்ணிக்கலாம். டிவிடெண்ட் இன்கம்லேருந்து இல்லை 80Mல டிடக்ஷனாக கிளைம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, டிவிடெண்ட் டிஸ்ட்ரிபியூட் பண்ணது எப்போ வேணாலும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாமா அப்படின்னு கேட்டால் இல்லை, அப் டு த டியூ டேட் ஃபார் ரிட்டன் ஆஃப். இந்த டியூ டேட் என்னன்னா 1 month பிஃபோர் த டியூ டேட் ஆஃப் ரிட்டன் ஆஃப் த இன்கம் அண்டர் செக்ஷன் 39(1). ஒன்றும் இல்லை. சப்போஸ் கம்பெனிஸ்னால் இது மோஸ்ட்லி டேக்ஸ் ஆடிட் அப்ளிகபிள் கேசஸாக தான் இருக்கும். டேக்ஸ் ஆடிட் டேட்டை தான் அவங்க மென்ஷன் பண்ணுறாங்க. டேக்ஸ் ஆடிட் பண்ணுற கம்பெனிஸ்க்கெல்லாம் 31st October தான் வந்து டியூ டேட்டு. ஸோ அதுக்கு முன்னாடி 1 month தான் வந்து 30th September. டேக்ஸ் ஆடிட்டை பேஸ் பண்ணி தான் வந்து அவங்க அந்த டேட்டை மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஓகே, வாட் டு சி
என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ இந்த ப்ரீவியஸ் இயர் 25-26க்கு இந்த இந்த அமௌண்ட்டை எப்படி கேல்குலேட் பண்ணலான்னா, இந்த 1/4/25 இந்த இயர் பிகினிங்லேருந்து 30th செப்டம்பர் 26 வரைக்கும் இந்த 18 மந்த்ஸ் என்ன டிவிடெண்டாக பே பண்ணியிருக்காங்களோ அதை வந்து கிளைம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறாங்க. பட் இதில் ஒரு கேட்ச் இருக்குது. ஏன்னா இப்போ இந்த 6 மந்த்ஸ் இருக்குல்ல, இந்த 31st March 26 to 30th September 26, இந்த 6 மந்த்ஸு நெக்ஸ்ட் மந்த்லேயும் நெக்ஸ்ட் இயரோட ஃபஸ்ட்டு 6 மந்த்ஸில் லை ஆகும். அண்ட் ஆல்சோ இந்த அமௌண்ட் இந்த கேப்பில் பே பண்ணியிருக்கிற அமௌண்ட்டும் சென்டர் இதுவுமே வந்து ஆம்பிகுவிட்டியில் தான் இருக்குது. அதுக்கு முன்னாடி இன்னொரு ஆம்பிகுவிட்டி இருக்குது. என்னென்னா இந்த 1/4/25 to 30th September 25 இந்த 6 மந்த்ஸில் ப்ரீவியஸ் இயர் 23-24 அந்த இயர்க்கான டிடக்ஷனும் கிளைம் பண்ணலாம். அந்த மாதிரி தான் இருக்கும். ப்ரீவியஸ் இயர் 23-24க்கு இதே மாதிரி அந்த 18 மந்த்ஸ் கேல்குலேட் பண்ணுறது தான் இந்த 6 பீரியட்ஸும் லை ஆகும். ஸோ இந்த கேஸில் எப்படி நம்ம இந்த இன்கம்மை நம்ம கேல்குலேட் பண்ணுறது, எப்படி இந்த செக்ஷன் எப்படி அப்ளை ஆகும்னா, இந்த 6 மந்த்ஸ் டிக்ளேர் பண்ணுற டிவிடெண்டு ஒன்று ப்ரீவியஸ் இயரில் அதை கிளைம் பண்ணியிருந்தோம்னா, இப்போ 25 crore நம்ம இஷ்யூ பண்ணுறோம். அந்த 25 crore இந்த 25 crore ப்ரீவியஸ் இயர் 23-24க்கு இஷ்யூ அது 23-24 ப்ரீவியஸ் இயரில் அது நம்ம ஏடிஎம்மில் இதை நம்ம கிளைம் பண்ணோம்னா நெக்ஸ்ட் இயருக்கு அதை கிளைம் பண்ணக்கூடாது அப்படின்னு தான் ரூல்ஸ். சப்போஸ் ப்ரீவியஸ் இயரில் அதுக்கு முன்னாடி 23-24ல் கிளைம் பண்ணலைன்னா 24-25 கிளைம் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஓகே, அப்போ பார்த்தோம்னா இங்கே பார்த்தோம்னா 50 crore டிவிடெண்ட் இன்கம் வந்து 50 crore, 50 + 40 + 30 120 crore. இதில் எக்ஸம்ஷன் இது இன்ட்ரெஸ்ட் வந்து 10 crore கிளைம் பண்ணுறாங்க அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா 110 crore ஃபர்ஸ்ட் பார்ட். செகண்ட் டொமஸ்டிக் கம்பெனி இவங்க வந்து 105 crore வந்து டிவிடெண்ட் இஷ்யூ பண்ணுறாங்க அப்படின்னா இது ரெண்டையும் கம்பேர் பண்ணோம்னா 105 கம்மியாக இருக்குது. ஸோ 105 வந்து ஏடிஎம் படி டிடக்ஷனாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஓகே, தட்ஸ் ஆல் வித் த கான்செப்ட்ஸ் ஆஃப் டிவிடெண்ட் அண்ட் டீம் டிவிடெண்ட். ஒரு சம் மட்டும் இருக்குது, நம்ம அதை பார்க்கலாம். வெயிட் அ மினிட். சாரி, சம்ஸ் டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி 2 சின்ன கேஸ் லாஸ் இருக்குது, அதை நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு இங்கே ஸ்ரீராமா மல்டிடெக் லிமிடெட் அப்படிங்கிற ஒரு கேஸ்லா 2018 சுப்ரீம் கோர்ட்டில் நடந்திருக்கு. இதில் என்னென்னா, ஒரு கம்பெனி ஷேர் கேபிட்டல் இஷ்யூ பண்ணுறதுக்காக ஃபஸ்ட்டு ஷேர் அமௌண்ட்டை அந்த அப்ளிகேஷன் மணியை கலெக்ட் பண்ணி தனியாக ஒரு பேங்க் அக்கௌண்ட்டில் வச்சுருக்காங்க. ஆனால் அந்த பேங்க் அக்கௌண்ட்டில் டெபாசிட் பண்ணி மெயின்டைன் பண்ணணும். இது வந்து ஸ்டாச்சுட்டரி ரெக்குவயர்மெண்ட். ஆஸ் பர் திஸ் வந்து ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணியிருக்கிறாங்க. அப்படி மெயின்டைன் பண்ணும்போது இந்த மணி ஹோல்டு பண்ணதுக்காக இன்ட்ரெஸ்ட் இன்கம் வந்து அவங்களுக்கு ரிசீவ் ஆயிருக்கு கம்பெனிக்கு. ஸோ இந்த இன்ட்ரெஸ்ட் இன்கம்மை அந்த ஐபிஓ ஃபண்டிங் அமௌண்ட் இருக்குல்ல, அதுலேருந்து அமௌண்ட்டை ரெடியூஸ் பண்ணிட்டாங்க. என்னென்னா, இது இன்சிடென்டல் எக்ஸ்பென்ஸுக்கு எகென்ஸ்டாக நடந்த இன்கம் அப்படின்னு சொல்லி ரெடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க. பட் ஐடி டிபார்ட்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது வந்து நீங்கள் இன்கம் ஏர்ன் பண்ணியிருக்கீங்க, இது ஐஎஃப்ஐஸில் தான் வந்து டேக்ஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. பட் சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்து ஸ்டாச்சுட்டரி ரெக்குவயர்மெண்ட்டுங்கிறதுனால தான் வந்து அமௌண்ட்டை வந்து டெபாசிட் பண்ணி இருக்கிறாங்க. அதனால இன்ட்ரெஸ்ட் வந்து தற்செயலாக வந்துச்சு. இவங்க வேணும்னே டெபாசிட் பண்ணி இன்கம் ஏர்ன் பண்ணணுங்கிற ஒரு இன்டென்ஷனோடு அவங்க பண்ணலை. ஸோ இட் ஒன்ட் பி டேக்ஸ்டு. ஸோ இது இஷ்யூ எக்ஸ்பென்ஸ்லேருந்து இது மைனஸ் பண்ணிப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்டர் கொடுத்துட்டாங்க. ஓகே, அவ்வளோதான் இந்த செக்ஷன், அவ்வளோதான். நெக்ஸ்ட் வெயிட். ஓகே, வீர் விக்ரம் வெய்த் இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, என்ன நடந்திருக்குன்னா, இப்போ ஒரு கம்பெனி இருக்குது. கம்பெனி அந்த ஷேர் ஹோல்டர் இதர் அந்த ஷேர் ஹோல்டர் ஆர் டைரக்டர் அவங்கள்ட்ட இருந்து அவங்களோட ஓன் ஸ்பேஸை ரெண்ட்டுக்கு எடுத்திருக்காங்க. அப்படி ரெண்ட்டுக்கு எடுக்கும் போது அந்த பிளேஸை அவங்களுக்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் பண்ணுறதுக்காக டைம் மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணியிருக்காங்க, ரிப்பேர்ஸ், இன்னோவேஷன்ஸ் அதெல்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கேஸில் நம்ம பார்த்தோன்னா டீம் டிவிடெண்ட் கான்செப்ட் வந்து பிக்சருக்குள்ளே வருமா? இது வந்து லோன்ஸ் டேரக்டருக்கு இன்டெரக்டாக லோன்ஸ் கொடுத்த மாதிரி ஆயிருமா அப்படின்னு பார்த்தா இல்லை. ஏன்னா
அமௌண்ட்டு கம்பெனி அவங்களோட பிஸ்னஸ் பர்பஸ்க்காக ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இட் ஒன்ட் பி டாக்ஸ்டு taxed under the hands of dividend shareholder. அது வந்து கம்பெனியோட இன்சிடென்டல் எக்ஸ்பென்சஸ்குள்ளே வந்துடும். ஸோ நம்ம இதை டேக்ஸ் கன்சிடர் பண்ண மாட்டோம் அப்படின்ட்டு ஃபேவர் அது டேரக்டருக்கு ஃபேவரபுளாக இது கொடுத்துட்டாங்க, ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துட்டாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம சம்ஸ்க்கு போகலாம். ஓகே, இது ஒரு சிம்பிள் சம் தான். என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பிபி லிமிடெட் அப்படின்னு ஒரு கம்பெனியோட ஃபாலோயிங் ஃபேக்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, இன்கம்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. டேக்ஸபிள் இன்கம், டோட்டல் இன்கம் எவ்வளோன்னு கேல்குலேட் பண்ண சொல்கிறாங்க. ஓகே, சிம்பிள் தான் இது. ஃபஸ்ட்டு எல்டிசிஜி ஆன் லேண்டு, பிஜிபிபி இன்கம் 10 lakh இருக்குது, அது நம்ம இன்க்ளூட் பண்ணிப்போம். வெயிட் அ மினிட். பிஜிபிபி இன்கம் 10 lakh இருக்கா? வில் ஷோ இட். ஓகே, 10 lakh காட்டிட்டோம் ஃபஸ்ட்டு. நெக்ஸ்ட் கேபிட்டல் கெயின்ஸ், இந்த லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் 2 lakh இருக்குது, அதையும் காட்டிக்கிறோம். இது 112 கொடுக்கல, ஸோ அதனால் நம்ம பியூர் 2 lakhs அப்படியே நம்ம எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட்டு டிவிடெண்ட் ஃப்ரம் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ்லேருந்து ஒரு டிவிடெண்ட் வருது, அதோட டோட்டல் டிவிடெண்ட் வேல்யூ 12 lakh. 12 lakh அகேன்ஸ்டாக இப்போ இன்ட்ரெஸ்ட் 3 lakhs கொடுத்துருக்காங்க. அதர் எக்ஸ்பென்சஸ் டிவிடெண்ட் கலெக்ஷன் சார்ஜஸ் 7,000 கொடுத்துருக்காங்க. டிவிடெண்ட் கலெக்ஷன் சார்ஜஸ் அது இம்மெட்டீரியல், நம்ம அதை கன்சிடர் பண்ண மாட்டோம். ஓகே, இப்போ என்ன கொடுத்துருக்காங்க? 3 lakh கொடுத்துருக்காங்களா? இன்ட்ரெஸ்ட் ஆன் மணி பாரோட் 3 lakh. ஆனால் இதோட இந்த 12 lakh-ஓட 20% மேக்ஸிமம் கேப் அவ்வளோதான் நம்ம கிளைம் பண்ண முடியும். அப்படி பார்த்தோம்னா 12 lakh-ஓட 20% 2,40,000. அது வந்து அதை விட இது 3 lakh அதிகமாக தான் இருக்குது. ஸோ 2,40,000 தான் நம்ம கிளைம் பண்ண முடியும். ஸோ 12 lakh minus 2,40,000 9,60,000. 9,60,000. ஓகே, நெக்ஸ்ட்டு இன்கம் ஃப்ரம் ஆக்சஸ் ஈக்விட்டி ஓரியன்ட் மியூச்சுவல் ஃபண்ட் 3 lakh இருக்கா? 3 lakh இப்போ இன்ட்ரெஸ்ட் பெய்டு 16,000, அதர் சார்ஜஸ் 4,000. இது நம்ம கன்சிடர் பண்ண மாட்டோம். 16,000 இருக்கா? வெயிட் அ மினிட். இப்போ 3 lakh இன்ட்டு 20%னா அது 20%னா 60,000 வரும். ஸோ அதை விட 16,000 கம்மியாக இருக்குங்கிறதுனால வீல் கன்சிடர் திஸ் 16,000. ஸோ இது ரெண்டையுமே மைனஸ் பண்ணோம்னா 2,84,000. ஓகே, அதர் இன்கம்ஸ் இருக்கான்னு செக் பண்ணிப்போம். வெயிட் அ மினிட். அதர் இன்கம்ஸ் எதுவும் இல்லை, டிவிடெண்ட் டிஸ்ட்ரிபியூட் பண்ணது மட்டும்தான் இருக்குது. ஓகே, நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். நம்ம டோட்டல் இன்கம்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணோம்னா 10 + 2 12 lakh, அப்புறம் 12 + 9.6 21,60,000. அதோட 2,84,000 ஆட் பண்ணோம்னா 24,44,000. ஓகே, 24,44,000 வருது. ஓகே, நெக்ஸ்ட் டிவிடெண்ட் பே பண்ண இந்த கம்பெனி டிவிடெண்ட் பே பண்ண டீட்டெயில்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. இன்டரிம் டிவிடெண்ட் ஆன் 15 July 25 80,000. ஃபைனல் டிவிடெண்ட் ஆன் 12 April 26 70,000. இன்டரிம் டிவிடெண்ட் 22 July 26 2,50,000. இன்டரிம் டிவிடெண்ட் ஆன் ஃபார் ஃபினான்ஷியல் இயர் 26-27 90,000. ஓகே, இது 4மே இருக்கா? ஓகே, வெயிட் அ மினிட். ஓகே, இது 4மே இருக்கா? இது 4ல் நம்ம இது அந்த ஏடிஎம்மில் வெறும் டிவிடெண்டுங்கிற வேர்டு மட்டும்தான் ஸ்பெசிஃபை பண்ணியிருக்காங்க. அது டீம்டு டிவிடெண்டு அந்த மாதிரி எந்த ஒரு ஸ்பெசிஃபிகேஷனும் கொடுக்கல. ஸோ நம்ம இந்த வகையான டிவிடெண்ட் வேணாலும் கிளைம் பண்ணிக்கலாம். பட் இட் ஷுட் பி அப் டு த டேட் ஆஃப் டியூ டேட் ஆஃப் அந்த 1 month பிஃபோர் த டியூ டேட் ஆஃப் ROI, ரிட்டர்ன் ஆஃப் இன்கம்க்கு முன்னாடி 1 month முன்னாடி பண்ணிடணும் அப்படிங்கிறாங்க. அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். ஸோ இங்கே நம்ம இன்டரிம் டிவிடெண்ட், ஃபைனல் டிவிடெண்ட் அது எல்லாமே கிளைம் பண்ணிக்கலாம். டீம்டு டிவிடெண்ட், ஆக்சுவல் டிவிடெண்ட் எல்லாம் கிளைம் பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்சோ டிவிடெண்ட் பெய்ட் டு ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ், டிவிடெண்ட் பெய்ட் டு ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் ரெண்டுமே நம்ம கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி பார்க்கும்போது இது எல்லாமே கிளைமபிள் அமௌண்ட்ஸ் தான், எக்ஸப்ட் நம்ம டேட்ஸ் மட்டும் செக் பண்ணிக்கணும். டேட்ஸ் செக் பண்ணோம்னா இது 25-26க்கானது. 25-26க்கான டேட்டுங்கிறது பார்க்குறதுனால இந்த ஒரு அமௌண்ட் மட்டும் நவம்பரில் பே பண்ணியிருக்காங்க. ஸோ இதை கன்சிடர் பண்ணாமல் மிச்சம் 3 அமௌண்ட்டையும் ஆட் பண்ணிக்கணும். மிச்சம் 3 அமௌண்ட்டையும் ஆட் பண்ணோம்னா 80 + 70 + 250 4 lakh வரும். 4 lakh
or 4 lakh or actual dividend received வந்து dividend taxed IFOSல காட்டினது வந்து 9,60,000 whichever is lower comes to 4 lakh. So 2444 minus 4 lakh அது net taxable income 20,44,000 நமக்கு வரும். ஓகே, that's all with this sum. ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த சம்மில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஏபிசின்னு ஒரு கம்பெனி இருக்குது, அதுக்கு வேரியஸ் இன்கம்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு 4 கம்பெனி அதோட சப்சிட்ரி ஆர் அசோசியேட் வாட் எவர். ஓகே, அதுலேருந்து டிவிடெண்ட்ஸ் ரிசீவ் ஆயிருக்கு ஃபஸ்ட்டு பார்ட்டு. ஓகே, இது 4மே டிவிடெண்ட் ஹெட்டில் வரும் ஃபஸ்ட்டு பார்ட். ஓகே, நெக்ஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க, பெய்ட் ரெமுனரேஷன் ஃபார் ரியலைசிங் டிவிடெண்ட் 16,000 ரெமுனரேஷன் பே பண்ணியிருக்காங்க. டிவிடெண்ட் நமக்கு ரிசீவ் ஆகாதுக்கு அது கொடுத்துருக்காங்க. பட் நமக்கு என்ன எலிஜிபிள் எக்ஸ்பென்ஸ் டிவிடெண்டுக்கு எலிஜிபிள் எக்ஸ்பென்ஸ் ஒன்லி இன்ட்ரெஸ்ட் எக்ஸ்பென்ஸ் ஒன்லி அப் டு த எக்ஸ்டென்ட் ஆஃப் 20% ஆஃப் த இன்கம். ஸோ இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மட்டும்தான் நம்ம கிளைம் பண்ண முடியும். ரெமுனரேஷன் அதர் இன்கம்ஸ் நம்ம எதுவும் கன்சிடர் பண்ணக்கூடாது. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணுவோம். பிஸ்னஸ் இன்கம் அண்டர் த ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் மேட். ஓகே, ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் த ஆக்ட் 48 lakh. அப்புறம் இப்போ மேட் வந்து இக்னோர் பண்ணிடணுங்கிறாங்க. ஓகே, பிஜிபிபி இன்கம் 48 lakhs. அதுக்கப்புறம் டிவிடெண்ட் டிஸ்ட்ரிபியூட் பண்ணது 4,20,000 அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க கம்பெனி ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு இஷ்யூ பண்ண டிவிடெண்ட் 4,20,000. ஓகே, அப்புறம் டர்ன் ஓவர் டிடிஏ ப்ரொவிஷன்ஸ் இக்னோர் பண்ண சொல்லிட்டாங்க. அப்புறம் டர்ன் ஓவர் 450 crores. இந்த 450 crores 115A 115 BAA 115 BAA இந்த ப்ரொவிஷனை இக்னோர் பண்ணிவிட்டு என்னென்ன கேட்டிருக்காங்க, டேக்ஸ் லைபிலிட்டியும் டோட்டல் இன்கமும் டேக்ஸ் லைபிலிட்டியும் கேட்டிருக்காங்க. ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட் கேல்குலேட்டிங். ஃபஸ்ட்டு பிஜிபிபி இன்கம் கொடுத்துருக்காங்களா 48 lakhs, அதை இன்க்ளூட் பண்ணிப்போம். ஃபஸ்ட்டு பிஜிபிபி இன்கம் 48 lakhs. நெக்ஸ்ட்டு டிவிடெண்ட்ஸு வேறு எந்த சோர்ஸும் இல்லை, டிவிடெண்ட் இன்கம் மட்டும்தான் இருக்குது. ஸோ இதை நாளையுமே ஆட் பண்ணோம்னா 65 + 150 2,15,000 2,15,000 + 107 215 3,20,000 3,20,000 சாரி 2,15,000. இங்கே இதை ஆட் பண்ணோம்னா 3,22,000. அதுக்கப்புறம் 3,22,000 + 47,000 3,69,000. ஓகே, இதை நாளையுமே ஆட் பண்ணி 3,69,000 கொண்டு வந்துட்டோம். கிராஸ் டோட்டல் இன்கம் நமக்கு 51,69,000. ஓகே, நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம டிவிடெண்ட் டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க 4,20,000க்கு. ஸோ இதுபடி நமக்கு 80M நமக்கு டிடக்ஷன் இருக்குது. ஸோ கன்சிடர் பண்ணோம்னா 80M அதுக்கு முன்னாடி நம்ம இன்ட்ரெஸ்ட் எக்ஸ்பென்ஸ் எதுவும் இல்லை. ஸோ அதை கன்சிடர் பண்ணலை. அந்த ரெமுனரேஷன் தான் இருக்குதுன்னு சொன்னாங்க, அதை நம்ம கன்சிடர் பண்ணக்கூடாது. ஓகே, நெக்ஸ்ட்டு டிடக்ஷன் நம்ம செக் பண்ணோம்னா ஃபஸ்ட்டு டிவிடெண்ட் ரிசீவ்டு எவ்வளோ, டிவிடெண்ட் ரிசீவ் பண்ண டிவிடெண்ட் 3,69,000. அப்புறம் டிவிடெண்ட் பெய்டு அப் டு த டியூ டேட் ஆஃப் ரிட்டர்ன். டியூ டேட் என்னென்னா 4,20,000 கொடுத்துருக்காங்க. ஓகே, HRS lawyer comes to 3,69,000. ஓகே, இது ரெண்டையுமே மைனஸ் பண்ணோம்னா நமக்கு நெட் டேக்ஸபிள் இன்கம் 48 lakhs வருது ஃபஸ்ட்டு. ஓகே, நெக்ஸ்ட்டு டேக்ஸ் பேயபிள் கேல்குலேட் பண்ணலாம். இது சிம்பிள் தான். இங்கே 450 crores கொடுத்துருக்காங்க. ப்ரீவியஸ் இயர் 23-24 இன்கம் வந்து 450 crores. இன்கேஸ் அந்த 2 years இப்போ நம்ம எந்த வருஷத்துக்கு ஃபைல் பண்ணுறோமோ அதுக்கு செகண்ட் ப்ரீவியஸ் இயரோட இன்கம் வந்து 400 crores கிராஸ் ஆச்சுன்னா 30% ஃபார் கம்பெனிஸ் 30% சார்ஜ் பண்ணுவோம். ஸோ அப்போ 48 lakhக்கு 30% சார்ஜ் பண்ணோம்னா 14,40,000 வரும். அண்டு நெட் டேக்ஸபிள் இன்கம் 1 crore தாண்டலை. ஸோ சர்ச்சார்ஜுங்கிற டாபிக் இங்கே வராது. ஸோ 48 lakh இன்ட்டு 30% 14,40,000 ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் ஹெல்த் அண்ட் எஜுகேஷன் செஸ் 4% அதை ஆட் பண்ணோம்னா 57,600 வரும். இது ரெண்டையுமே ஆட் பண்ணோம்னா நெட் டேக்ஸ் பேயபிள் 14,97,600. ஓகே, தட்ஸ் ஆல் வித் த ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் திஸ் செக்ஷன், ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் த சம். அவ்வளோதான், இந்த சாப்டர் முடிஞ்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஹாவ் அ குட் டே. இன் கேஸ் ஆஃப் எனி டவுட்ஸ்
ப்ளீஸ் காண்டாக்ட் மீ ப்ளீஸ் காண்டாக்ட் மீ. அது யூடியூப்பில் கமெண்ட்ஸ் போடுங்க. ஐ வில் ரீச் அவுட் டு யுவர் கமெண்ட்ஸ். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஹாவ் அ குட் டே.